தேங்க்யூ ஃபாதர். அதே போல இந்த செஷன் நம்ம கற்றுக்கிறோம். வார்த்தை வழி வார்த்தை மூலமா எங்களோட பேசின அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவனை உருவாக்கும். நீங்க எங்களுக்கு என்ன சுத்தமா இருக்கிறீங்களோ அவைகளுக்கு அந்த காரியங்கள் கேட்டு அர்ப்பணிக்கிறோம். நம்ம வார்த்தை கொண்டு எங்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஆவியானவர்தாமே ஊழியம் செய்ய முடியாது. வார்த்தைக்கென்று எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் என ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்திலே இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவலை வாய்ப்போட்டாகும் மீண்டுமாய் பார்க்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக கடந்த வாரத்துல progressive holiness, அதாவது நம்ம நிகழ்காலத்துல அங்கதான் இருக்கிறோம். கடந்த காலத்துல நாம் ரட்சிக்கப்பட்டோம், நிகழ்காலத்துல ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், எதிர்காலத்துல ரட்சிக்கப்படுவோம். ஆமே. சோ நிகழ்காலம் தான் நமக்கு பிரச்சனையாச்சு. சோ அந்த நிகழ்கால பரிசுத்தம் என்பது முன்னேறுகிற பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றோம். தேவன் என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், என்ன இருக்கிறார் அப்படின்றதான். உங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லது சபை என்ன நினைக்குது, அல்லது உங்க பாஸ்டர் என்ன நினைக்கிறாரு, அல்லது உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. அதுதான் இன் கிரைஸ்ட்லயும் அதான் நான் முதல்ல சொன்னேன். கிறிஸ்துக்குள் நான் யார், நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது நான் அல்ல, நான் யாரா இருக்கிறேனோ அதுதான் நான். சோ என்னை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதுவல்ல நான். என்னை பற்றி தேவன் என்ன சொல்கிறாரோ அதான் நான். சோ அத வந்து ரொம்ப ஆழமா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல. என்னை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க, என்ன விமர்சனங்கள் பண்றாங்க, அல்லது என்ன சொல்றாங்க, அதன் அடிப்படையில வாழ்க்கை நகர்த்தாது. நீ ஒன்னுத்துக்கு உதவ மாட்டேன் ஊன்னு உட்காந்துக்கிறது, ஐயோ நீ சூப்பரா பண்ணனா ஊன்னு எந்திரிக்கிறது. அப்போ மற்றவங்க தான் உங்களுடைய லீடரா இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆள் தான் நான். அவர் என்ன என்ன அசைன் பண்ணி வச்சிருக்காரோ அல்லது அசஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதான் நான். நம்முடைய பார்வைக்கு நாம் பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்பது யாருடைய பார்வைக்கு? தேவனுடைய பார்வை. நியாயாதிபதிகளின் பாவம் என்ன? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல படிக்கிறனால அவங்க பாவம் ஏன் அவங்க வந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து இருந்தாங்க. நியாயாதிபதிகள் புக்கு படிச்சிருக்கீல்ல? இதுல இருக்கிற எல்லாருமே ஒரு தடவையாவது பைபிள் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இல்லைன்னா நான் ஆதியிலே தேவன் ஆரம்பிக்கணும், பாதியிலே நான் ஓடி போயிடணும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம் அவங்க பாவம். ஜட்ஜஸ் 7:6-21-25. நியாயாதிபதிகள் 17:6-21-25. ஆமென். அவன் யார் பார்வைக்கு? அவங்கவுங்க பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தாங்க. என் பார்வைக்கு இது கரெக்டுப்பா, அவ்வளவுதான். அந்ததான் பிரச்சனையே. அதனாலதான் என்ன ஆச்சு? வீழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி. என்ன இப்ப உலகத்துல கேட்டீங்கன்னா மனுஷன் என்ன சொல்றா அதை செஞ்சிருவேன் சார், அவ்வளவுதான். அப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன பாக்குறேன், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மத்தவனை நான் பாக்குறேன். அப்படி இல்லை. இப்போ நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன்னா நான் ஒரு அசஸ் பண்ணி வச்சிருப்பேன், நான் ஒரு அளவுகோல் வச்சிருப்பேன், நான் இது இப்படி இது இப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஆயிடும்? பரிசுத்தம் என்பது அதுக்கு டெபினிஷன் வேற மாதிரி மாறிடும். அப்போ பரிசுத்தம் என்பது தேவனுடைய பார்வைக்கு, புரியுதுங்களா? தேவனுடைய பார்வைக்கு என்பதை மறந்துடவே கூடாது. அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். ஏன்னா ராஜா இல்ல,
கடைசி வசனம் நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் சரி போன அப்படின்னா திருப்பி இந்த சரியா தப்பா செய்யலாமா செய்யக்கூடாதா, சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நிறைய இந்த மாதிரி நிறைய ஒருத்தர் ஒரு வச்சிருப்பாங்க. போடலாம் 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 அவங்க ஒரு அவங்க பரிசுத்தம் என்பது நிறைய பரிசுத்தம் என்பது ட்ரெஸ்ல பரிசுத்தம் என்பது இதெல்லாம் இவங்களா டீகோட் பண்ணி வச்சு இவங்களா ஒரு இதை வச்சுக்கிறாங்க. பரிசுத்தம் என்பது தேவனுடைய பார்வையில இருக்கு, அவ்வளவுதான். தேவன் எப்படி பார்க்கிறாரோ அவ்வளவுதான். தேவன் நீதிமானாக்குனவனை குற்றவாளியாய் தீர்க்கிறவன் யார், அவ்வளவுதான். அப்போ நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது நம்முடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. ஒத்துக்கிறீங்களா? நம்ம ஆஸ்பெக்ட் வேற, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வேற. இப்போ உதாரணமா இப்படி கேக்குறேனே, மரணத்தை பொறுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவரு ஒரு பரிசுத்தவான், அவர் இறந்துட்டார், நீங்க என்ன பண்ணுவீங்க? துக்கப்படுவீங்க. நீங்க என்ன சார்? அடக்கம் பண்ணும், எல்லாரும் அடக்கம் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவுதான் வீட்டை வச்சுக்க முடியும்? புடுங்குறதெல்லாம் புடிங்கிட்டு தானே அடக்கம் பண்ணுவீங்க. அடக்கம் பண்ணுவோம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது உங்க பார்வையில் எப்படி இருக்கு? துக்கமா இருக்குன்னாங்க அவங்க, கஷ்டமா இருக்கும். சரியா? இப்போ அது உங்க பார்வை, ரைட்டா? பட் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கு. சூப்பர், அருமையா இருக்குது. வெரி குட், வெல் டன், யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் ரேஸ், வா வந்து சேர் அப்படின்னு அவர் அருமையா இருக்கு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி ஏவாளுக்கு எப்படி இருக்கு? அவள் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? அழகா இருந்துச்சா? பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? இன்பமா இருந்தது. இனிமை வாழ்வு தரும் கனி. அவ பார்வைக்கு இன்பமா இருந்தது, ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு மரணமா இருந்தது. நான் என் பார்வைக்கு அது நல்லா இருக்குன்றதுக்காக நான் அதை எடுத்துக்க முடியாது. சிம்சோன் சொன்னான், அவள் என் கண்ணுக்கு கண்ணை நோண்டிடுவாடா. தெரியல, கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு உலக பிரகாரமா ஒரு எதிரி இருக்கிறாங்க, உங்களை விமர்சனம் பண்ணா ஒரு மாதிரி என்ன பண்ண, ஒரு அப்படியே மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு மாதிரி பண்ண உங்களுக்கு நஷ்டம் பண்ணிவிட்டான், உங்களுக்கு கஷ்டம் எடுத்துட்டான். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் அவன் விழுந்துட்டான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? சொல்லுங்க. ஏதாவது சொன்னா நீங்க அதுக்கு வேற இடவரமா வேற ஏதாவது தான் சொல்லுவீங்க. அது எதுக்கு நான் சொல்லி மாட்டிக்கணும்? ஆமென். ரைட். நினைக்கிறேன். ஓகே, நீதிமொழி 24 17. உன் சத்துரு விழும்போது சொல்லுங்க, சந்தோஷப்படாதே.
இடரும் போது அடுத்த வசனம், கர்த்தர் அதை காண்பார். ஹல்லேலூயா. நீ சந்தோஷப்படுறது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். இப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் பேசுனேன், எவ்வளவுலாம் பேசுனேன், கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு வாழ அளந்துதாண்டா வச்சுக்கிறாரு. அப்படி உள்ள என்ன ஆகும், உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் கர்த்தர் பார்வைக்கு அது எப்படி இருக்கு? சோ எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, நம்ம பார்வை வேற, கர்த்தர் பார்வை வேறன்றது. அப்போ நம்ம இந்த உலகத்துல இருந்து பாக்குற பார்வையா இருக்குது நம்ம பார்வைலாம். ஏன்னா அதுதான் நமக்கு டீச் பண்ணிருக்கு ஒரு நாள், அதுதான் நமக்கு மைண்ட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்போ நம்ம பாக்குறது எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் பார்வைக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 12:8 நீதிமொழிகள் 30:12 இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருக்கிறீர்கள். ஆமென். இங்கே அவனவன் தன் பார்வைக்கு சரியானதெல்லாம் செய்யறது போல நீங்களும். எனக்கு கரெக்டா இருந்துச்சுங்க, அதனால நான் செஞ்சுட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. என் ட்ரெஸ், என் சாப்பாடு, என் முடி, என்னுடைய பழக்கம் எனக்கு கரெக்டா இருக்கு இல்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் போது கண்ணாடி போட்டு பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கூலிங்ல பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் எப்படி தெரியும்? பச்சையா தெரியும். மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டா, ப்ளூ கலர் போட்டா, இது என்னங்க அந்தந்த கலர் போட்டா அந்தந்த கலர் தான் தெரியும். கரெக்டா? கண்ணாடி போட்டுக்கிட்டே போடாம பார்த்தா, கண்ணாடி நான்லாம் கண்ணாடி போடுற, கண்ணாடி அவுத்துட்டேன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம். அதாவது பின்னாடி இருக்கிறீங்கன்னு தெரியும். இப்ப இங்க இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கண்ணாடி போடலன்னா கூட தெரியும். எங்க சர்ச்சில் நான் சொல்றேன், பின்னாடி இருக்கிறோம் யாரு, ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படிதான் தெரியும், யாருன்றது தெரியாது. இப்போ நம்ம போட வேண்டிய கண்ணாடி கர்த்தர் கண்ணாடி. கர்த்தர் கண்ணாடி போட்டா கர்த்தர் பாக்குற மாதிரியே நம்ம பார்ப்போம். கர்த்தர் கண்ணாடி தான் பைபிள். கர்த்தர் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல கர்த்தர் பார்த்தாருன்னா எப்படி, அதான் பரிசுத்தம். இந்த இடத்துல கர்த்தர் பார்வைக்கு, உங்க பார்வைக்கு சரி போனபடி எல்லாம் செஞ்சுன்னு இருக்காது. புரியுதுங்களா? ரோட் ரூல்ஸ் மீறது சரியா தப்பா? தப்பு. கரெக்டா? தப்பு தானே? தப்பு. ஒருத்தருக்கு உடம்பு முடியாம இருக்குது, நீங்க அவங்கள 2 வீலர்ல வச்சு அவரை உங்க கட்டி பிடிச்சின்னு கோன் பாருங்க, சிக்னல்ல நிக்குது, நான் ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், நின்று இருந்தீங்கன்னா அது உயிர் போயிடும். இப்ப அதை மீறி போறது தப்பா ரைட்டா? தப்புதான். அது உன் பார்வை. அந்த நேரத்துல கர்த்தர் பார்வை எப்படி இருக்கு? அதான் அந்த மாதிரி டைம்ல இரக்கம் மேன்மை பாராட்டும். சர்ச்சுக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க, சரியா? இது பிராக்டிகலா நான் கேட்கறது. அப்ப அந்த நேரத்துல நான் ஸ்டெப் பண்ணா, நோ, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அப்கோர்ஸ் அது ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் போ, ஏன்னா அவர் உயிர். ஆம்புலன்ஸ் அப்படித்தானே போகுது. ஆம்புலன்ஸ் அப்படிதான் போகுது. நான் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி பண்றேன், உயிருக்காக போராடிட்டு இருக்கான். கேஸ் நான் பாத்துக்கிறேன். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க, சரியா? உங்க பாஸ்டர் சொல்ற கரெக்ட் டைம் சர்ச்சுக்கு வந்துடணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? கரெக்ட் டைம் சர்ச்சுக்கு போயிடுறீங்க, அதை ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு.
வர வழியில ஒருத்தன் இழுத்துன்னு இருக்கிறான். இப்போ அவனை கூட்டின்னு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா சர்ச்சுக்கு போறது அப்படியே அவுட் ஆயிடும். சரியா? இப்ப என்ன பண்ணுவீங்க? அவனை ஆஸ்பத்திரியில போய் சேர்ப்பீங்க, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க. நான் கேட்ட கேள்வி, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க. அதான் அப்போ சர்ச்சுக்கு போகாம நீங்க இருக்கிறீங்க. எப்படி சர்ச்சுக்கு போகாம நீங்க இருக்கலாம்? ஈவினிங் சர்வீஸ் போயிடுவீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப சிலர் எல்லாம் வந்து அப்படியே நோ, சர்ச் தான் முக்கியம், கர்த்தர் முக்கியம் எனக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த எதுக்கு அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அந்த நேரத்துல சரி இப்போ கர்த்தாவே நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீங்க 10ல் 1 பாகம் உங்க சபைக்கு கொடுக்குறீங்க நான் நம்புறேன். சரி. திடீர்னு உன் பக்கத்துல ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது. 10ல் 1 பாகம் தான் இருக்கு, வேற எந்த பணமும் இல்லை உங்ககிட்ட. சர்ச்சுக்கு கொடுப்பீங்களா? அவரு கொடுப்பீங்க? சர்ச்சுக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க? தசம்பாகம் கொடுக்க மாட்டேன், திருடர்களே. தசமபாகம் கொடுக்கல பாரு, கர்த்தர் உன்னை எப்படி அடிக்கிறாரு பாரு. சோ இதெல்லாம் நான் பிராக்டிகலா நான் பேசுறேன். நிறைய பேர் தொட மாட்டாங்க. சரியா? அப்போ அந்த நேரத்துல அப்கோர்ஸ் நார்மலா இருக்கும்போது சர்ச்சுக்கு கொடுக்குறேன்பா, முடியல, அவனுக்கு தேவைப்படுது. சோத்திரம். இப்போ கர்த்தர் பார்வையில, சர்ச் பார்வையில அது எப்படி இருக்கும் தெரியுமா? பாஸ்டர் பார்வையில எப்படி இருக்குமா? ஒரு பாஸ்டரா இருக்கிறேன் நானும். பாஸ்டர் பார்வையில எப்படி இருக்கும் தெரியுமா? 3 பேர் காணாம போயிட்டாங்க. சரியா? ஒருத்தன் சொன்னா செல்போன் டவரும் இல்ல, பேட்டரியும் இல்ல, எங்க போய்க்கிறாங்க? ஒரு கடல் கடந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டானுங்க. எப்படியோ போயிட்டாங்க, திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல, போனும் அவுட்டு தெரியல. அப்ப ஒருத்தன் சொன்னா, என்னடா எப்படா வீடு போய் சாரு? அது 3 வேலை. ஒருத்தன் சொன்னா, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லடா. எப்படிடான்னு? என்னை தேடி வந்துருவாங்க. எப்படிடா வருவாங்க? எப்படி? போனே இல்லையாடா? இல்ல வந்துருவாங்க. யாரா வருவா? உங்க ஒய்ஃப் வருவாங்களா? இல்ல உங்க அப்பா வருவாங்க. வருவான். யாரா வருவா? எங்க பாஸ்டர் வந்துருவாரு. ஏன் சர்ச்சுக்கு வரல? தசமபாகம் இந்த மாசம் போடல நீ? சோத்திரம். எதுக்கு சொல்றேன்னா, இது ஜோக்குக்காக சொன்னேன். சரியா? ஜோக்குக்காக மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால ஒரு 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 அந்த பார்வை இருக்குல்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதை மாத்துங்கன்ற. கர்த்தர் பார்க்கிற மாதிரி பாரு. எல்லாரும் கல்ல தூக்கி எறியறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவள் பாவம் செய்தாள், சட்டப்படி பாவம் செய்தாள். மோசேயின் பிரமாணத்தின்படி அவள் பாவம் செய்திருக்கிறாள். கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? உண்மையா பாவம் செஞ்சாலும் செஞ்சா, கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த நேரத்துல இயேசு என்ன சொன்னார்? உங்கள யாரு செய்யலையோ, இது வரைக்கும் செய்யலையோ, அவன் முதல்ல கல்ல தட்டின. அப்புறம் பார்த்தா எல்லாம் கல்ல போட்டு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கல்ல போகும். சின்னது கூட கல்ல தூக்கி வச்சுக்குது. மத்தவங்க மேல கல்ல தூக்கி அடிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்போம். அந்த நேரத்துல கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. என்ன பாவம் செஞ்சுட்டான்? அதாவது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு அவங்கள திருப்பி உள்ளுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, இவன் திருந்தி வந்தாலும் இவன் பாக்குற பார்வையிலே சாவடிச்சிருவான். ஆத்துறதுல பிரதர். இப்படியே பார்த்து பார்த்து சாகடிச்சிடாதீங்க மக்களை. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஆவி பரிசேய ஆவி, வேதபாரக ஆவி. சிலர்லாம் ஒருத்தர் வந்து நீங்க இவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யுங்கன்னா, நான் செய்ய முடியாது பாஸ்டர். ஏன் செய்ய முடியாதுன்னா,
அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கான், அது கண்ணால பார்த்துட்டான். இப்ப அவன் மனம் திரும்பிட்டான். கர்த்தருக்குள்ள இப்போ ஒழுங்கா வந்துட்டு இருக்கான். அது செய்யினா செஞ்சதுதான். அது எப்படி மாத்த முடியும்? கர்த்தரே மன்னிக்கிற போது நீ கர்த்தருக்கு மேல இருந்து பெரிய கடவுளா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? கர்த்தரே மன்னிச்சு ஏற்றுக்கொண்ட போது நீ அவன் மேல கல்லு தூக்கி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுற. சோ இது இந்த மாதிரியான பார்வையில நம்ம அகற்றிட்டு ஆண்டவர் பாக்குற மாதிரியே பாருங்க. ஆமென். சோ ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதலின் அடையாளங்கள் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8 ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்த அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் துக்கப்படுத்துதல் என்று நான் மனஸ்தாபப்படுகிறேன். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் நீங்களால் கஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்திருக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் சிற்றிக்கேதுவான குணம் பெறுவதை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து கொண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுவதையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று இணங்கப்படுவீர்கள். ஆமென். நீங்க துக்கப்பட்டீங்க. எதுக்காக துக்கப்பட்டீங்க? நீங்க துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு பவுல் எழுதுறார். நீங்க ஏன் நீங்க துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னா, நீங்க மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் பட்டீங்க. ஐயோ நான் மனம் திரும்பணுமே அப்படின்னு நீங்க துக்கப்பட்டீங்களே, அந்த துக்கம் எனக்கு என்ன ஆச்சு? சந்தோஷமா. அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் 10வது வசனம், மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ சோத்திரம் மரணத்தை உண்டாக்குது. அதாவது தப்பு பண்ணிட்ட பிறகு நம்ம ஏன் பாவம் செய்யாம இருக்கிறோம்? சரி, இப்படி கேக்குறேன். யூதாஸ் செஞ்ச பாவம் தெரியும், பேதுரு செஞ்ச பாவம் தெரியும், சரியா? யூதாஸ் என்ன பாவம் செஞ்சாரு, பேதுரு என்ன? இதுல யார் பெரிய பாவம் செஞ்சா? யூதாஸ். பேதுரு. 2 பேருமே பெரிய பாவம் தான். யூதாஸ் என்ன பாவம் செஞ்சாரு? சரி, பேதுரு என்ன பாவம் செஞ்சாரு? மறுதலிச்சார். நான் சிம்பிளா சொல்லிடுறேங்க. பேதுரு என்ன செஞ்சாருன்னா, இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு. யூதாஸ் என்ன சொன்னார்னா, இயேசுவே எனக்கு தெரியும்னு. தெரியாதுன்றது பாவமா, தெரியும்ன்றது பாவமா? ஆனா செத்தது யாரு? இப்ப அவன் துக்கப்பட்டானா? யூதாஸ் துக்கப்பட்டானா இல்லையா? பேதுரு துக்கப்பட்டானா? பாவம் செஞ்சிட்டேன்னு துக்கப்பட்டாங்க 2 பேரும். இப்ப 2 பேருக்கும் பாவம் மன்னிப்பு இருக்கா இல்லையா? கேள்வி புரியுதா? ஏன் அப்ப யூதாஸ்க்கு பாவம் மன்னிப்பு இல்லாம அறிக்கையிட்டாரு? வெள்ளிக்காசு அவர் கொண்டு போய் தேவாலயத்துல கொடுத்து, ஐயா குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இந்தாங்க காணிக்க அப்படின்னா. அவர் திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. நான் அது ஒன்பாடு அப்படின்ட்டாங்களா? அறிக்கை செஞ்சாரு. அதான் மனம் திரும்பணும் நினைக்கல. அவருக்கு ஏற்பட்ட அந்த துக்கம் லௌகீக துக்கம். இவருக்கு ஏற்பட்ட துக்கம் மனஸ்தாபப்படுறதுக்கு ஏற்ற இல்லாம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். நமக்கு துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். லௌகிக யுத்தம் உலக பிரகாரமான துக்கம். இப்ப இவருக்கு வந்த துக்கம் யார்? யூதாஸுக்கு. ஆண்டவரிடத்துல இப்ப யூதாஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இந்த 2 டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன?
இப்போ கேட்டா நீங்க பாவம் செய்யறீங்களான்னு கேட்டா செய்யலன்னு சொல்வீங்க. ஏன் செய்யல, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஏன் பாவம் செய்யக்கூடாது சொல்லுங்க. தகுதியா இருக்காது. பாவத்துக்கு மறைச்சிட்டு நான் பாவம் செய்தால் தேவன் என்னை தண்டிப்பார். தண்டிக்க மாட்டாரா? அதனால் நான் பாவம் செய்யவில்லை. அதாவது பயம் வந்து ரெண்டு வித பயம் இருக்கு. ஒண்ணு கட்டும் பயம், இன்னொன்னு நம்மள அப்படியே அழுத்துறோம். நம்ம கடவுளுக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா? பயப்படணும். அந்த பயம் நம்மள என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம அப்படியே அழுத்திடக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அது இருக்கணும். எப்படி சொல்றது, யூதாஸ்க்கு வந்த பயம், ஐயோ அவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேனே, என்ன அவர் தண்டிச்சிருவாரே, எனக்கு கஷ்டமா இருக்குதே அப்படின்றது. பேதுருவுக்கு வந்த துக்கம், அதாவது பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ரீசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஹர்ட் ஆயிடக்கூடாது என்பதற்காக நான் பாவம் செய்யல. ஏன்னா கர்த்தர் என்ன தண்டிச்சிருவாரு, கர்த்தர் என்ன வேதனை, பாவம் செஞ்சா என்ன கைவிட்டுருவாரு, பாவம் செஞ்சா என்ன தள்ளி வச்சிருவாரு, பாவம் செஞ்சா நான் ஒதுக்கி பட்டுருவேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், பாவம் செய்யாம இருக்கிறேன் அப்படின்றது தவறான மனநிலை. நான் பாவம் செஞ்சா அவரை ஹர்ட் பண்ணிடுவேன், அவரை கஷ்டப்படுத்துறேன், அவர் மனநோக செய்யறேன், அவர் மனசு நோகும்படி நான் நடந்துக்கிறேன், அதனால நான் பாவம் செய்யாம இருக்கிறேன். அதுதான் சரியான ஆட்டிடியூட். அப்படி பயப்படுற கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ், அதாவது அழிக்கிற பயம், ஆக்கும் பயம், நம்மளை உருவாக்கும், கடவுளுக்குள்ளார உருவாக்குகிற பயம் நமக்கு வேணும். பயந்து 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 ஆதாம் என்ன பண்ணாரு, பாவம் செஞ்சவனியா பயந்து ஒளிந்து கொண்டே. இது அழிக்கிற பயம். இந்த பயம் நமக்கு விலைக்கு, நம்மளை கட்டு வைக்கிற பயம்தான் சரியான பயம். சோ இந்த யூதாஸ் செஞ்ச பாவம், பேதுரு செஞ்ச பாவமும் தேவனுடைய பார்வையில மன்னிப்பு ரெண்டு பேருக்கு இருக்கு. ஆனா அது அவனுடைய என்ன ஆயிடுச்சு, உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, உனக்கெல்லாம் ஐயோ நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்னு குத்திக்கிட்டு இருக்குல்ல. நம்ம மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பிடணும். இவன் தேவன் பக்கம் வரல, ரிலிஜன் பக்கம் போயிட்டான். யாரு? மதத்தின் வேத பாரகர் அவங்க கிட்ட போயிட்டான். மதம் என்ன சொல்லுவதுன்னா, உனக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது, போ அவள்தான், அது உன் பாட்டு, நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. பட் தேவனிடத்துலதான் பாவம் மன்னிப்பே உண்டு. அப்ப நம்ம பாவம் செஞ்சா எங்க போனோம்? தேவனிடத்துல போகணும். மதத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. கிறிஸ்தவ மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அவ்வளவுதான். சோ அந்த அந்த துக்கம் அடைந்ததுண்டே 11வது அதிகாரத்துல பாருங்கள், பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அதாவது அந்த மனம் திரும்புதலின் நமக்கு இப்போ உதாரணமா நீங்க மனம் திரும்புதலின் ப்ராசஸ்ல இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு என்னங்க அடையாளம்? மனம் திரும்பிட்டீங்க, மனம் திரும்புதல் கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையில அது திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்டே போயிடும். அதுலதான் இங்க 7 அடையாளம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 11வது வசனத்துல பாருங்க. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, நீங்க என்ன ஆயிடுவீங்க, விழுந்துட்டீங்க ஒரு இடத்துல, இப்ப அந்த இடத்துக்கு திரும்பவும் போறீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, ரொம்ப காஷனா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. ஜாக்கிரதை அதிகரிச்சிருக்கான்னு பாருங்க உங்களை. இப்படி சிங்கிளா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது தான் நம்ம இந்த பாவத்துல விழுந்தோம்.
இந்த மொபைல் நோண்டினும் போது அந்த பாவத்துல விழுந்தோம். இப்படியே சும்மா சும்மா பேசினும் போது அதை விழுந்தோம். திரும்ப அதே இடத்துக்கு போறோம். அதுக்கு அப்படின்னு போறோம். அப்படின்னா தட் மீன்ஸ் நீங்க அந்த மனம் திரும்புதலின் ப்ராசஸ்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. திரும்ப விழுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. நீங்க ஜாக்கிரதையாவே இல்லை. அடையாளமே அது உங்களுக்குள்ளே அது தெரியும். மத்தவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்க. அது எவ்வளவு ஜாக்கிரதை கொடுக்கும். மனம் திரும்பி வச்சு இனி அந்த பக்கமே தலை வச்சு படுக்கூடாது. இனி அது தேவையே இல்லை. அது வேறோட பிடிங்கிடுவேன். அந்த வெப்சைட் வேணாம், அந்த இந்த இது வேண்டாம், அந்த இது வேண்டாம், பிடிங்கிறேன். ஜாக்கிரதை உணர்வு ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் உங்களுக்கே நீங்க நியாயம் சொல்லுவீங்க, இது இருக்கக்கூடாது அப்படின்னு. மூணாவது, முதல்ல விலக்கி வைக்கிறது. அடுத்தது, பாவத்தின் மேல் வெறுப்பை ஏற்படுத்தும். அந்த பாவத்தை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு ஏறணும். அடுத்தது, எவ்வளவு பயத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதான் ரெண்டு சொன்ன, நெகட்டிவ் ஒண்ணு, பாசிட்டிவ் ஒண்ணு. நெகட்டிவ் பயம் அழிச்சிடும், பாசிட்டிவ் பயம் உருவாக்கிடும். நமக்கு என்ன பயம் இருக்கணும்? தேவனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது கட்டுகிற பயம், அழிக்கிற பயம் இருக்கக்கூடாது. ஐயோ அழிச்சிருவாரு. உதாரணமா, சவுல் பாவம் செஞ்சான். சவுல் என்ன பாவம் செஞ்சான்? முதலேக்கரை எல்லாரையும் அழிக்க சொன்னா, அவன் அழிக்காம சில மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? உயிரோட வச்சிட்டான். சரி, அப்புறம் வரும்போது என்ன சொல்றாரு இவரு? வெற்றி வெற்றி வெற்றின்னு. அப்ப இந்த சத்தம்லாம் கேக்குது. அது ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக உயிரோட தப்ப வச்சாங்க. கர்த்தர் அப்புறம் இல்ல நீ பாவம் செஞ்ச என்னன்னா, இல்ல ஜனங்க தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தை அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் அப்படின்ற வார்த்தை வரும்போதுதான், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், என்ன வாங்க திருப்பி. அப்போ இவருக்கு ஏன் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா, தன்னை ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் தள்ளி வைக்கிறார். எனக்கு திரும்பவும் அந்த பொசிஷன் வேணும், திரும்பவும் அந்த ஆசீர்வாதம் வேணும், நான் இழந்தது திரும்பவும் பெறணும் அப்படின்றதுதான் இவருடைய ஆட்டிடியூட். சரியா? திரும்பவும் எனக்கு அந்த இடம் வேணும். நான் பாவம் செஞ்சதுனால அது எனக்கு இல்லாம போயிடுச்சு, என்னை தள்ளிட்டாங்க, திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு வரணும், திரும்பவும் எனக்கு அது மதிப்பு வரணும், அந்த மரியாதை வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து அதை எதிர்பார்த்த மனோபாவம் உடையவனா போகும்போது அதுதான் சரியில்லைன்ற. தாவீது பாவம் செஞ்சான். பத்சேபால் இடத்துல பாவத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன சொன்னான்? 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். தாவீது பாவம் செஞ்சு பாடப்பட்ட சங்கீதம், சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. இவன் என்ன சொல்றான்? ராஜ்யபாரத்தை என்னை விட்டு தள்ளிடாதீங்க ஆண்டவரே. இவன் என்ன கேக்குறான்? உங்களுடைய சமூகத்தை என்ன விட்டது. அந்த பர்சனல், ஆண்டவரே நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு இந்த ராஜ்யபாரம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், திரும்ப தருவீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. புரியுதுங்களா? நம்ம பாவம் செய்கிறது தேவன் மேல் வைத்த அந்த அவர் மனசு கஷ்டப்படுறபடி நான் பேசிட்டேனே ஆண்டவரே தகப்பனே, அந்த அதுக்காக நம்ம வருத்தப்படணும். நம்ம வருத்தப்படுறதெல்லாம், ஐயோ இழந்துட்டேனே, ஐயோ இவ்வளவு போயிடுச்சு, ஐயோ என் கூலியம் இல்லாம போயிடுச்சு, எனக்கு அது அசிங்கமா போயிடுச்சு, திரும்பவும் நான் மறுபடியும் வரணும். அது ராங் ஆட்டிடியூட். தேவன் அதை அருவருக்கிறார். அப்போ உனக்கு அதுக்காக தான் நீ என்கிட்ட வர நீ அப்படின்றது இருக்கக்கூடாது. இப்போ சரியான நோக்கம் அப்படின்னா, தேவனை நான் கஷ்டப்படுத்துறேன், நான் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. தேவன் ஹர்ட் ஆயிடக்கூடாது, அவரை நான் மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாது. நான் கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக நான் பாவம் செய்யல. நான் சொல்றது புரிஞ்சிச்சுல? அவரை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக நான் பாவம் செய்யல. அதான் சரி. சோ அப்படி இருக்கும்போது தேவன் மேல் அந்த பயம். அடுத்தது, பரிசுத்தமா வாழ வேண்டும் என்கிற
எவ்வளவு ஆவலை, பரிசுத்தத்தின் மேல ஒரு ஆவல். அடுத்தது எவ்வளவு பக்தி தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமா வாழ்றது. அடுத்தது எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிறது. அப்போ உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுவோம், கண்டிப்பு, இது தப்பு அப்படின்னு நீங்களே கண்டி. அப்போ இந்த உணர்வுகள்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. அப்போ இந்த உணர்வுகள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க மனம் திரும்புதலின் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல சுத்தமா ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியலனா யூ ஆர் இன் a danger zone. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல. அதாவது நம்முடைய ஊழிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, 2 விதமான ஊழியம் இருக்கு. சோத்திரம், இது சொல்லணும் இல்ல. ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொன்னு அனுமதிக்கப்பட்டது. சவுல் 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல பாருங்க, சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம் இருந்தாரா? பதிமூணு. சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போய், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை நிறைவேற்றினார். 14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. ஆமென். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம், முந்தின வசனத்துல ராஜ்யபாரத்தை, அடுத்த வசனம் என்னது சிறப்படுத்துவாருன்ட்டு அடுத்த வசனம் என்ன பண்றாரு? நிலை நிக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கான்ட்ரடிக்டா இல்ல, முரண்பாடா இல்ல. முதல்ல என்ன சொல்றாரு? என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார், இப்போதும் உங்களுடைய ராஜ்யபாரம். அது அதாவது சாமுவேல் வர வரைக்கும் காத்திருக்க சொன்னாரு. இவர் காத்திருக்காம என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார். அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. இது எப்போ நடக்குது அப்படின்னா, 2வது வசனம், முதல் வசனம் 13. இரண்டாவது வருஷம் அரசாண்ட போது இந்த இன்சிடென்ட் நடக்குது. அப்பவே நான் சொல்லிட்டாரு கர்த்தர், ராஜ்யபாரம் நிலை நிற்காது. முதல்ல ஸ்திரப்படுத்துவார், ஆனா நிலை நிற்காது. அப்பவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சைன் ஆஃப் பண்ணிட்டாரு. நீ பேருக்குன்னு இருந்துட்டு போ, 40 வருஷம் இருந்துட்டு போ. அதான் அடுத்தது உன் புள்ள வரமாட்டான், நிலை நிக்காது. 2வது வருஷத்துல என்ன பண்ணிட்டாரு? சைன் ஆஃப் பண்ணிட்டாரு. மீதி 38 வருஷம் அங்கீகரிக்கப்படல, அனுமதிக்கப்பட்டது. 38 வருஷம் அனுமதிக்கப்பட்டது. போ, இருந்துட்டு போ. நிறைய ஊழியங்கள் அப்படி நடக்குது சர்ச்சில், நிறைய தேசத்துல நிறைய ஊழியங்கள் அப்படி இருக்குது. கர்த்தர் கை விட்டார், அவ்வளவுதான். ஏதோ பேருக்குன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏதாவது பாட்டுக்கு நடக்கும், எல்லாம் நடக்கும். உயிரோட இருக்க வரைக்கும் செஞ்சுட்டு போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் ராணுவ ரகசியங்கள். அந்த பாஸ்டருக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், மற்ற வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு தெரியணும். உங்களை கர்த்தர் என்னைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, அனுமதிக்கப்பட்ட இடத்துல என்ன வச்சிடாதீங்க. சரி போனா போது, இருந்துட்டு போ அப்படின்னு வச்சிடாதீங்க. என் தேவையில்லைன்னா உடனே எடுத்துருங்க. இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு ஏதோ இருக்கணுமே இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம். நம்முடைய ஊழியம் அனுமதிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, ஆத்தரைஸ்ட். ISI முத்திரை கொண்டது, அக்மார்க் முத்திரை கொண்டதுன்றாங்களே, நம்முடைய ஊழியம் அந்த மாதிரி இருக்கணும். 38 வருஷம் ராஜாவா இருந்தான், ஆனா கர்த்தர் இல்ல. இங்க இவங்களுக்கு முதல் 2 வருஷம் தான் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணார், கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார்.
ஏதோ செய்யணுமே செஞ்சுன்னு இருக்காது. கர்த்தர் நம்மோடு கூட டிராவல் ஆகி வரணும். ஆமென், சோத்திரம். அப்படி அந்த மனம் திரும்புதல், இந்த 7 அடையாளங்கள் காணப்படலைன்னா காலப்போக்குல என்ன ஆகும்னா ஊழியம் இருக்கும். நீங்க செய்வீங்க, ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் ஓட்டின்னு இருப்பீங்க, வண்டி ஓட்டின்னு இருப்பீங்க. ஆனா அது என்னவா இருக்காதுன்னா அங்கீகரிக்கப்பட்டதா இருக்காது. வெளிப்படுத்த விசேஷ சபையில 7 சபைகளுக்கு தேவன் செய்தி கொடுக்கிறார். முதல் சபையில சபையின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் அப்படின்னு இருக்கும். முதல் அதிகாரத்தின் கடைசி வசனம் வெளிப்படுத்துதல். என் கழுதைகளுக்கு நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் விளக்கத்தையும் 7 பொன் சுத்துலத்தையும் விழுந்து ஆமா, நீ கண்ட 7 தூது 7 சபைகளாம். 2:1 சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏற்றிக் கொண்டு 7 பொன் சுத்துலங்களின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குன்னு 7 சபையின் நடுவுல உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ சர்ச்சில் எங்க இருக்கிறாரு கர்த்தர்? நடுவுல இருக்கிறார். சபை நடுவுல இருக்கிறார். 7ஆவது சபை வரும்போது எங்க போயிட்டாரு? 3:20 வாசல் நிக்கிறார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அச்சு தத்திட்டாங்க. வாசல் போயிட்டாரு. கதவு இழுத்து புட்டி உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? வர்ஷிப் சூப்பரா போயினுக்குது, சாட்சி போயின்னு இருக்கு. உள்ளுக்குள்ள ட்ரம்ஸ் நல்லா வாசிக்கிற, கீபோர்டு வாசிக்கிறாங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள பிரசங்கம் போது அப்படி எல்லாம் பெண்களைக்கும் ஆண்களைக்கும் சிறுவர் ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம் எல்லாம் போகுது. ஆனா உள்ளுக்குள்ள யாரு இல்ல. லைவ் போகுது, இது போகுது, எல்லாம் போகுது. அப்போ இது சீரியஸான மேட்டர். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க இல்லைன்னா நான் போல. என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் எங்கே இருக்கிறோன்னா என் ஊழியக்காரனும் அவ்வளோ. ஆண்டவர் இல்லாத இடத்துல நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் அனுமதிக்கப்பட்ட இடத்துல போய் ஊழியம் செய்ய மாட்டேன். அங்கீகாரம், உங்களுடைய அங்கீகாரம் இருந்து எஸ் போலாம், எஸ் செய்யலாம், எஸ் அப்படின்னா தான் நான் செய்வேன். அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரைட். சோ மனம் திரும்புதல், இந்த 7 அடையாளங்களை நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்து ஜாக்கிரதையா இருக்கா பாருங்கள். முதல்ல நான் பாக்குறேன் 7 அடையாளங்கள். இந்த 7 ஜாக்கிரதையா இருக்கானா? ஆவலா இருக்கா? பரிசுத்தல தேவனுக்கு பயப்படுற பயத்துல இருக்கா? குற்றம் தீர நியாயம் சொல்லுதல இருக்குதா? கண்டிப்பா இருக்கனா? வெறுப்பை ஏற்படுத்துதா பாவத்தின் மேல? அப்படின்னு நான் என்ன பண்ணேன் ஞானித்தேன். சோ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் எருசலேமின் மதில்களை அடிப்பார். சோத்ரோ. ரைட். அடுத்தது அந்த ப்ரோக்ரசிவ் ஹோலினஸ், முன்னேறுகிற பரிசுத்தம், தொடர்ச்சியான பரிசுத்தம். நம்ம பரிசுத்தம் என்பது ஒரு அளவுகோல். அது நாளுக்கு நாள் ஆயிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும். அது அடுத்தது increase your desire for holiness or intensify your desire for holiness. பரிசுத்தத்திற்கான உங்கள் வாஞ்சையை அதிகரியுங்கள். பரிசுத்தமா வாழணும்னு ஆசை இருக்கா? அந்த ஆசை என்ன பண்ணுங்க? அனல் மூட்டி 7 மடங்கு அனல் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த அனல் குறையாம பார்த்துக்கோ. அந்த அனல் குறைஞ்சது எல்லாம் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய விருப்பத்தை மீறி கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். your desire is your empire. உங்கள் விருப்பமே உங்கள் சாம்ராஜ்யம். அதுதான் உங்க சாம்ராஜ்யமா இருக்கும். நீதி மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார். நம்மள அநேகர் பரிசுத்தமா இல்லாமது காரணம் பரிசுத்தத்தின் மேல் ஒரு பசி தாகம் இல்லை. பரிசுத்தம் அப்படின்னாவே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே ஒரு ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரி இல்லது,
ஏதோ வாயில போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அந்த பசி நம்ம என்ன பண்ணணும், அதை அங்கு கர்த்தர் சூத்திரம். நீதிமொழிகள் சங்கீதம் 45:7. அவன் நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். ரெண்டும் நமக்கு தேவை. பரிசுத்தத்தை நேசிக்கணும், பாவத்தை, ரெண்டும் தேவை. நீங்க பரிசுத்தத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்தை வெறுக்காம விட்டாலும் ஆபத்து. பரிசுத்த நேசிக்கிறேன் ஆனா பாவத்தை வெறுக்கல அப்படின்னா இப்ப இல்லைனாலும் எப்ப நான் மாட்டிக்குவேன். நீ ரெண்டு பக்கமும் நமக்கு அந்த இது தேவைப்படுது. அது அந்த நீதியை விரும்புற காரியம், அந்த நீதியை செய்யணும்ன்ற அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள அந்த இடத்துக்கு நேரா போய் தள்ளிட்டு போகும். உங்கள் விருப்பத்துக்கு மாறா எதையும் கர்த்தரால் செய்ய முடியாது. திரும்ப சொல்றேன், உங்கள் விருப்பமே உங்கள் சாம்ராஜ்யம். ஆமென். நீதிமொழிகள் 8:16 வாசிங்க. தீமையை விட்டு விலகுவது, இது தீமை அதுன்னு சொல்லி நம்ம விலகுறோம் தெரியுமா, அது ஒரு காரியம். 8:13. தீமையை விலகுகிறது ஒரு லெவல். தீமையை சில நேரங்கள்ல நம்ம தீமையை விட்டு விலகி இருப்போம், ஆனா வெறுக்காம இருப்போம். கள்ளக்காதல் இருக்கும். எதுக்கு? தீமையோடு. அதுக்கான சூழ்நிலை, அதுக்கான கால சூழ்நிலை தனியா வந்து மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடியில இருந்து பொங்கின்னு வந்து மேட்டரை முடிச்சுட்டு போயிடும். இருதயம் அப்படிப்பட்டது, திருக்குள்ளது, கொல்லாதது. அப்ப இருதயத்திலே என்ன இருக்கணும்னா தீமையை வெறுக்கணும். விலகுறீங்க ஒரு ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்ன? வெறுத்துடணும். நன்மையை விரும்பணும். ஆமென். ஓகே, என்ன பண்ணலாம்? சின்னதா ஒரு ஐஸ் பிரேக் விளையாடலாமா? பரிசுத்த சபையில் எப்படி விளையாட்டா? முதல்ல சொல்ற, எதையுமே கர்த்தர் பார்வையில. ஆமென். ஓகே, மூடிடு. சும்மா அப்படியே ஒரு மாதிரி பாடம் நடத்துற மாதிரியே இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். இடது கைக்கு வச்சுக்கிறீங்களா? அந்த இடது கை. ஹலோ ஹலோ, எல்லாரோட கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆகுது. நல்லா கம்ஃபர்டபுளா இல்ல பாரு. நீங்க அது பில்லரா?
ஓகே, அதேதான் அதேதான் அதேதான். சரியா? நான் பைபிள்ல இருந்து வசனம் வாசிப்பேன். சரியா? வசனம் வாசிக்கும் போது பாவம் அப்படின்ன உடனே நீங்க இந்த வலது கை இப்படி வச்சிருக்கீங்களா, அந்த இடது கை இப்படி வச்சிருக்கீங்க, அந்த விரலை பிடிக்கணும். இந்த பக்கம் எஸ்கேப் ஆகணும். ட்ரையல் பார்க்கலாமா? பாவம் புடிச்சிங்க. ட்ரையல் தான். ஓகேயா? சரி, கரெக்டா எல்லாரும் கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்க. இல்ல நான் ஏறகடமா உட்காந்துட்டேன், அதனால தான் என்னால பிடிக்க முடியல அப்படிலாம் பதில் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேயா? ஓகே, போலாமா? நான் பைபிள் வாசிக்கிட்டோமா? திருப்பி சொல்றேன், என் பைபிள் எப்படி இருக்குதோ அப்படிதான் நான் வாசிப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேத பகுதியா இருக்கும். இப்போ வந்துடும் நினைப்பீங்க, வராது. ஏன்னா என் பைபிள் அப்படி இல்லை. சரியா? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு நிற்கலாமா? என் பைபிள் அப்படி இல்லையே, உங்க பைபிள் அப்படி இருந்திருக்கும். கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் பாவம் யாரு புஷ்டார்னா அவுட்டு, வெளியே வந்துருங்க. பிடிக்காம எஸ்கேப் ஆயிட்டேன்னா பரவாயில்ல. ஓகே, இல்ல முடியல, பிடிச்சவங்க மட்டும் அவுட்டு. இன்னும் 2 தடவை விளையாடலாம். வெளியே போயிடு. ஓகே, சின்னதா வட்டம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? இனி நாம் அதாவது மரித்தவன் நீங்கி விடுவிக்கப்பட்டிருக்கிறான். பாவம் சரி, மாட்டினீங்களா? அவுட்டா? இன்னும் ஒரே ஒரு தடவை. அப்படியே நீங்களும் உங்களை நல்லவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நினைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் பாவம். சரி, ஓகே, சரி. இப்படியே போனா சின்னதாயிடும், டைம் ஆயிடும், வந்துடலாம். நீங்க எல்லாம் வின்னர். அவ்வளவுதான். இந்த இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லணும். பாவம் நம்மளை புடிச்சிக்காம பாவத்துல இருந்து விலைக்கு வரணும். ஓகே, இந்த கேம்ல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? மாட்டிக்கூடாது. சரி, மாட்டிக்கிட்டீங்களே, அவுட் ஆயிட்டீங்களே, எப்படி அவுட் ஆனீங்க? அவுட் ஆனவங்க எல்லாம் சொல்லுங்களேன். அவுட் ஆகல. சரி, அவுட் ஆனவங்க நிறைய பேர் வெளியே வந்தீங்களே, எப்படி அவுட் ஆனீங்க? பிடிக்கிறதுலயே கவனமா இருந்தோம், எடுக்கிறதுல கவனமாவே இல்லை. அதான் பிரச்சனையே. பிரச்சனை தெரியுமா? இங்க பாவத்தை வெறுக்கிறதுலயே சிலர் இருப்பான், பரிசுத்தத்தை நேசிக்கிறதுல கோட்டை விட்டுருவான். சில பரிசுத்தத்தை நேசிக்கிறதுலயே இருப்பான், பாவத்தை வெறுக்கிறதுல கோட்டை விட்டுருவான். இந்த ரெண்டும் நமக்கு தேவை. பிசாசுக்கு நோ சொல்லிட்டீங்கன்னா தேவனுக்கு எஸ்ன்னு சொல்லிடணும். தேவனுக்கு எஸ்ன்னு சொன்னீங்கன்னா சொல்லிடணும். பிசாசுக்கு நோ சொல்லனா வெயிட்டிங்லாம் கிடையாது. அவன் என்னைக்கு வெயிட்டிங், கம்மிங், டிச்சிங், அவ்வளவுதான். பிசாச சாயங்காலம் வாடா டீ குடிச்சிட்டு போடா அப்படின்னீங்கன்னா அது ஆம்பளை பிசாசா இருந்தா லுங்கியோடு வரும், பொம்பளை பிசாசா இருந்தா நைட்டியோட வரும். நைட் தங்கிட்டு போறேன்னு. ஆண்டவர் அப்படி இல்லை. பாருமையா அப்படியே வலுக்கட்டாயமா கூப்பிட வேண்டியிருக்கும். அதனால வெளியில இருந்து கதவை தட்டுறாரு. பிசாசு அப்படிலாம் கதை உடச்சின்னு ஓடியாந்துருவான். சோம நானும் உன் ஃப்ரெண்டு தானே என்ன. அப்போ
பாவத்தை நேசிக்கிற மாதிரியே, சரி, பரிசுத்தத்தை நேசிக்கிற மாதிரியே பாவத்தை, ரெண்டும் சமைச்சு பேலன்ஸ்டா இல்ல அப்படின்னா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புள்ளி வச்சிருவான், பயமுத்துல. சோ பரிசுத்தத்தை நேசிக்கிற அதே நேரத்துல பாவத்தை வெறுக்கணும். அந்த பாவத்தை வெறுக்கிற அளவும் அதிகமாகணும், பரிசுத்தத்தை நேசிக்கிற அளவும் அதிகமாகணும். அதுதான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். உங்கள் விருப்பம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது தான் உங்களுக்கான அற்புதமோ. எதுவுமே உங்கள் விருப்பத்தை மீறி கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. உங்க தாகம் எப்படி இருக்குது? எலியாவுக்கு பின்னாடி எலிசா போயிட்டே இருந்தான். அவன் அங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியுமா? தெரியும். உடனே அவன் கில்காலுக்கு போனான். நீ இங்கே இல்ல இல்ல நம்ம பின்தொடர்வேன். அவன் எரிகோ, யோர்தான், எல்லா இடத்துக்கும் பின்னாடியே போனான். கில்காலுக்கு போனா, எரிகோவுக்கு போனா, யோர்தானுக்கு போனா, பெத்தேலுக்கு போனா, ஒவ்வொரு இடமா அவன் நிறுத்த சொன்னா கூட பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். ஏன் சரி என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, இடத்துல இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு, அந்த தாகம் தான் அவன்கிட்ட ரெண்டிப்பான வல்லமை பெற்று தந்தது. இங்க கவனிங்க, நீங்க அந்த நான் படுத்துக்கொண்டே இருந்தேன், தூங்கி கொண்டே இருந்தேன், கர்த்தர் எழுப்பி என்னை ஊழியத்துக்கு வர சொன்னார். சான்ஸே கிடையாது. முதல் கர்த்தர் உன் பக்கம் வந்திருக்கவே மாட்டார். சோம்பேறிக்கு ஒரு நாளும் கர்த்தர் அந்த பக்கமே வரமா, தலை வச்சே படுக்க மாட்டார். நீங்க அதுக்காக எவ்வளவு ஏங்குறீங்க, தாகமா இருக்கிறீங்க, பரிசுத்தத்துக்கு எவ்வளவு ஏங்குறீங்கன்றத அதுதான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டா நான் என்ன ஆயிடுவேன், சுகமாயிடுவேன். சுகமாயிடுவேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறதுக்கே வரல. அவர் 12 வயசு பெண்ணை, சின்ன பெண்ணை சுகமாக்குறதுக்கு, அந்த மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பத்துக்கு தான் வர்றார். அந்த வழியில நடந்த அற்புதம் தான் இது. அவ போய் தொட்டா, தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய விருப்பம் தான் அவளை போய் தொட வச்சது. தொட்டதிலே சுகமானா. எல்லாரும் என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்டார். பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு? தொட்டது யார் என்று கேட்காதீர்கள், தொடாதது யார் என்று கேளுங்கள். ஏனென்றால் எல்லாருமே தொட்டு விட்டார்கள். இல்ல இல்ல, என்னிடத்துல இருந்து வல்லமை, தொட்டவனுக்கு எல்லாம் வல்லமை போல, தொட்டவனுக்கு எல்லாம் வல்லமை போல, அந்த எதிர்பார்த்து வாஞ்சையோடு அவங்களுக்கு தான் அது போதும். நம்ம வேதத்தை திறக்கும் போது எப்படி வாஞ்சை, அந்த பேஷன் தான் உங்களுக்கு. எருசலேம்ல தொழுது விட்டு கந்தாகிய மந்திரி போற வழியில அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு ரதத்துல. பிலிப்பு அங்க சமாரியாவில ஊழியம் செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பு என்ன சொல்றாரு? வனாந்தர மார்க்கமா ஓடிப்போ, வனாந்தர மார்க்கமா போ அப்படின்னு. இவன் இங்க இருக்கிற ஊழியங்கள் நல்ல கூட்டம் வருது, நல்லா எழுப்புதல் இருக்கு, இதை விட்டுட்டு அங்க போறாரு. அப்போ பெருங்கூட்டத்துக்கு விட பெரும் மந்திரிக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறாரா? ஏன் போ சொன்னாரு? ஏன் போ சொன்னாரு கர்த்தர்? என்ன எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படி சொல்றீங்க எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு? போகும்போதே, ரதத்துல போகும்போதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சுருள படிச்சுட்டு இருக்காரு. படிச்சவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு, இது யார பத்தி பேசுறாரு? இப்போ நம்ம பொதுவாவே பைபிள் எப்ப படிப்போம்? பொதுவாவே நம்ம படிக்க மாட்டோம். டிராவல் எல்லாம் அவ்வளோ, அது ரதத்துல, அது வனாந்தரத்துல எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும்.
அவர் வீட்டுல கூட படிச்சுக்கலாம். மந்திரி சொகுசார் எங்க போய் கூட வந்து கூட படிச்சுக்கலாம், நிறைய வசதி இருக்கு. ஆனா போற வழியிலேயே இது என்னது, இது என்னது, இது என்னது, அந்த தாகம் இருக்கு தெரியுமா? அந்த தாகம் தான் உங்களுக்கான அந்த வேதத்தை விளக்கக்கூடிய பிலிப்புவை உங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்ககிட்ட வந்து நிறுத்துவார் கர்த்தர். அந்த தாகம் தான் நிறுத்துவார். நீங்க தாகமே இல்லாம படிச்சா கூட புளிப்பா தான் இருக்கும் எல்லாம். தாகத்தோட படிச்சீங்கன்னா பிலிப்பு வருவார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய எல்லாமே அதன் அடிப்படையில தான். ஆமென். முதல் முறையாக கொர்நேலி வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை நிரப்பினார். நீங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க 120 பேர் மேல் வீட்டில் கூடியிருந்தார்கள், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, கர்த்தருடைய ஆவியானவர். அதுக்கப்புறம் கையை வைக்கும் போது இறங்குறாங்க. ஆனா முதல் முறையாக, அதாவது ஸ்டெப் என்ன, முதல்ல ரட்சிக்கப்படுறது, அடுத்தது ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இவங்க கொர்நேலி வீட்டுல இருந்தது முதல்ல ரட்சிக்கப்படுறது, அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அப்புறம் தான் ஞானஸ்தானம். இது இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல. பேசிட்டு இருக்கும் போது ஏன் இறங்கினாரு? நாலு நாளா வெயிட் பண்றோம். யாரு? கொர்நேலி வீட்டாரு, சர்ச் அங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாம் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? 4 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக? பேதுரு வருவாரு, ஏதோ சொல்லுவார். அவங்க கொர்நேலி தரிசனம் பார்த்தார். இங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சார். யோப்பா பட்டணம் சீஷோர்ல இருக்காரு, அவங்க சீமோன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூப்பிடு, அவர் உனக்கு சொல்லுவாரு. இவங்க வீட்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு வருவாரு. ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, ஐயா ஐயா இந்த மாதிரி நான் கண்டேன், இந்த மாதிரி நீங்க வருவீங்கன்னாங்க, என்னமோ சொல்லுமோ சொல்லுங்க ஐயா, நாங்கெல்லாம் கவனமா கேட்கறோம். அப்படி கேட்டது பிறகு எல்லாம் ட்ரையா இருக்கு. தண்ணி ஊத்தணும் சரன்னு இழுத்துக்குது. நம்ம இதுல எப்படி தெரியுமா? இல்ல அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு வந்ததுனால அப்படியே தண்ணி ஊத்தினா கூட போதும். இல்ல ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க தானே. தாகமா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? 3 பாட்டில் உள்ள தள்ளிட்டு இருப்பீங்க. ஆனா கொட்ட பாட்டில் அப்படியே இருக்குது. ஏன்? நான் சொல்றேன்னு குடிக்காதீங்க. சொன்னது தாகத்தா குடிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அந்த அந்த நீதி பரிசுத்தத்தின் மேல் தாகம் தான் பரிசுத்தமா வாழ உங்களுக்கு உதவி செய்யும், வேற எதுவுமே இல்லை. ஆமென். அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்க? அக்கிரமத்தையும் வெறுத்து விடுங்கள். ஆமென். ஏன்னா ஆரோக்கியம் பரவாது, வியாதிதான் பரவும். நீங்க வியாதி பரவும், ஆரோக்கியம் பரவாது. அதனால நீங்க பரிசுத்தத்தை நேசியுங்கள் சொல்றோம். அப்புறம் தேவனை நெருங்கி சேருங்கள். இதெல்லாம் உங்க பரிசுத்தத்தின் மேல இருக்கிற வாஞ்சையை இன்க்ரீஸ் பண்ணும். பரிசுத்தத்தின் மேல இருக்கிற எனக்கு வாஞ்சை, அந்த பேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னா, ரெகுலர் மெடிடேஷன், தேவ சமூகத்தை இன்னும் நெருங்கி 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 சேர்றது. இது இன்னும் பரிசுத்தமா வாழ உங்களுக்கு உதவி செய்யும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் கூடுதலா தேவ சமூகத்தை நாடுறதுல இருக்கிற ஒரு வாஞ்சை. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும் அப்படின்ற போது ஒரு ஒரு வாஞ்சை இருக்கு தெரியுமா? அதை எப்பவுமே ஆக்டிவா அலைவா வச்சுக்கோ. தாவீது அதான் சொல்ற, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். எப்பவுமே சொல்றேன், உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, அந்த ஸ்பிரிட் ஆஃப் அந்த டல்னஸ், அது ஸ்பிரிட் ஆஃப் இது இருக்க, அதை ஒரு நாளும் என்டர்டெயின் பண்ணாதீங்க, ஒரு நாளும் இடம் கொடுக்காது. பாவம் உள்ள என்னோட அது அப்படியே டவுன் வைக்கும். என்னத்த ஜாமணி, என்னத்த வேதத்தை வாசி, என்னத்த பண்றது? நோ. எவ்வளவு நீங்க எப்பவுமே எங்கா இருக்கணும், எப்பவுமே கிங்கா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிட்ல ஆக்டிவா இருந்துகிட்டு உற்சாகமாவே இருக்கு. அந்த உற்சாகம் தான் என்னைக்கும் குறையாம பார்த்துக்கும். அந்த உற்சாகத்தை குறைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கலாம்.
பட் நீங்க தான் என்ன பண்ணும், தூசி தட்டி விட்டுக்கிட்டு டக்குன்னு எழும்பி பழையபடிக்கு டக்குன்னு வந்துடணும். சோ தேவனை நெருங்கி சேருங்கள். 1 கொரிந்தியர் 6:17. ஆமென். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், ஆமா, பூவோடு சேர்ந்த நாறு. பூ மணக்குதா நாறு மணக்குதா? கர்த்தரோடு சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பரிசுத்தத்தின் மேல கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அப்ப அதாவது அந்த தேவனை நெருங்க 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 தேவனுடைய பிரதான குணம் என்னது? அதை நீங்க உள்வாங்க ஆரம்பிச்சிரு. அது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எஸ், அது விரும்பிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வந்துடும். தேவனை நெருங்கி சேர்ந்து பரிசுத்தத்தை வாஞ்சித்த ஒரு 7 உதாரணங்களை சுருக்கமா சொல்லிடுறேன், உங்களுக்கு பைபிள் தெரியும் அப்படின்றதுனால. முதல்ல யாக்கோபு. யாரு யாக்கோபு? பழைய ஏற்பாட்டு யாக்கோபு. யார் இவரு? ஈசாக்கோடைய பையன். இவருக்கும் அண்ணனுக்கும் நடந்த பிரச்சனை தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு? அண்ணனை ஏமாத்தி போயிட்டாரு மாமனார் வீட்டுல. இவரு அண்ணனை ஏமாத்தினாரு, மாமனாரு இவரை ஏமாத்தினாரு. கர்த்தர் கரெக்டா தான் கனெக்ட் பண்ணுவாரு. உன்னை எங்க போய் பிக்ஸ் பண்ணி வைக்கணுமோ அங்கதான் பிக்ஸ் பண்ணுவாரு. இதுல கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேரு? ஆகாதவங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆனவங்க ஓகே, நீங்க யோசிப்பீங்க, எனக்கே இப்படி வந்து ஆச்சுது, தப்பு பண்ணிட்டனோ. நீங்க தப்பு பண்ணல, தப்பு தப்பு தப்புன்னு தப்புறாரு ஆளை வச்சு. கரெக்டா தான் செட் பண்ணிருப்பாரு, கவலைப்படாது. ரைட். சோ கர்த்தர் யாரோட கனெக்ட் பண்ணுமோ அங்கதான் கனெக்ட் பண்ணுவார். லீடர்ஷிப்லயும் சரி, பொதுவா உங்களுக்கு பிடிக்காத இடத்துலதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வைப்பார். இப்பவே பிடிக்கல பாருங்க, நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அங்கதான் கர்த்தர் வைப்பார். பேதுரு யார் பக்கத்துல வைப்பாரு? யோவான். பேதுரு யாரு? எங்க வச்சாலும் தூங்குவான். கெத்செமனேலயும் தூங்குவான், மருவ மலைக்கு போனாலும் தூங்குவான், ஜெயில தூக்கி வச்சாலும் தூங்குவான் பேதுரு. ஜான் யாரு? ஜானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இடி முழக்க சகோதரர். ஜானுக்கும் ஜேம்ஸுக்கும் பேர் தண்டர். அவரு ஸ்லம்பர், இவரு தண்டர், 2 பேரும் பார்ட்னர். அதாவது இடி இடிக்கிற இடத்துல தூங்கு மூஞ்சிக்கு எப்படி இருக்கும்? ஏய் என்னடா நீ தூங்குறவனு டிஸ்டர்ப் பண்ணுகிற, ஏய் கம்னரா. கரெக்டா கனெக்ட் பண்ணுவார். இந்த 3 பேர் இயேசுவோட 3 பேர் நெருக்கமா இருந்தாங்களா? யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுல யார் லீடர்? பேதுரு. அந்த லீடருக்கு பேதுரு லீடரை வச்சுட்டு அந்திரேயா உள்ள சேர்க்கல. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்த்து மொத்தமா கூட்டு கனவழி பண்ணுவானுங்க. ஆனா அண்ணன் தம்பி 2 பேரை சப்ஸ்டியூட்டா வச்சுக்கிற 2 பேரும் சேர்ந்து பேதுரு என்ன பண்ணுவாங்க? நாங்க மெஜாரிட்டியா இருக்கிறோம், நீ இதுக்கு ஒத்துதான் வந்தாகணும், இந்த டிசிஷனுக்கு நீ என்ன பண்ணி ஆகணும், ஒத்துதான் வந்தாகணும். நான் சொல்ல போறீங்களா? புரியுதுல? நம்ம என்ன நினைப்போம், இது கைட்டி விடு, இது சரியா செட் ஆகாது, இது கைட்டி விடு, இதை கைட்டி விடு, இதை கைட்டி விடு. மாதிரி யாக்கோபுக்கு லாபான் தான் கரெக்டான பார்ட்னர். இவன் எத்தன், அவன் ஜித்தன்.
அவன் பயங்கர கிளி 10 முறை சம்பளத்தை மாத்திட்டாங்க மருமகிட்ட. நீங்க கேளுங்க, உங்களுக்கு ஒரு தடவை சம்பளம் இது இன்கிரிமெண்ட் போடல, இது போடல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கும் தன்மானம் இருக்கு, நாங்களும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம், வேலை வேணாம், நான் வேற எங்கன்னா பாத்துக்கிறேன். அதுவும் உங்க மாமனார் சொல்லிட்டாருன்னா ரொம்பவே தன்மானம் சூடேறும். என்ன? ஆனா மாமனாரே 10 முறை என்ன பண்றாரு? அவ்வளவுக்கும் டப்பு குத்துனுக்குறான். மாத்த அங்கதான் ஃபார்ம் ஆகிறான். சோ லீடர் எல்லாம் அந்த 2 கூழாங்கல் இருக்கு தெரியுமா, ரெண்டு ஒண்ணு என்ன ஆகும்? வரச 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 அப்படியே ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டா ஆயிடும். இரும்புதான் இரும்பை கருக்கும். சோ உங்களுக்கு கரெக்டா பார்ட்னர் வந்து அமைவாங்க, புரியுதுங்களா? அது இரும்பாதான் இருக்கும், ஏன்னா நீ பெரிய, அதனால கரெக்டா இருக்கும். கர்த்தர் அதில் தப்பே பண்ண மாட்டார். ரைட். இங்க யாக்கோபு அண்ணனை சந்திக்க வரும்போது அண்ணன் சொல்றான், நானும் 400 பேரோட சந்திக்க வரேன்றான். நீங்க ஆதியாகமம் ஒரு வசனம் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீட்டுல போய் படிங்க தயவு செய்து. 32 24 இருந்து 30. 32வது அதிகாரம் 24 இருந்து 30. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அக்கறைப்படுத்திட்டார். யாக்கோபு சம்பாதிச்ச நிறைய காரியங்கள் சம்பாதிச்சு ஏசாவுக்கு என்ன பண்றாரு? கிஃப்டா கொடுக்குறாரு. முன்னாடி ஆடு மாடு அதெல்லாத்தையும் வச்சுட்டு, வேலைக்காரங்களை வச்சுட்டு, அப்புறமா லேயாலு வச்சுட்டு, கடைசியில யார வச்சுக்கிறாரு? ராகேலு, யோசேப்பு. அதெல்லாம் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல. பாதுகாப்பு வலயங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்காரி. யாக்கோபு கதை தெரியல உங்களுக்கு? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இது அதான் அது வந்து பழைய ஏற்பாட்டு காலம் அந்த ஆஃபர்லாம். இப்ப எதுவும் இல்லையா பஸ்ஸு? அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாலமோனுக்கு இருக்கிற ஞானம், அவனே என்ன சொல்லிட்டான்? 1000 பார்த்தவன் சொல்றான், குணசாலியான பெண்ணை ரைட். எதுக்கு சொல்ல வரேன்? இங்க அப்படிலாம் செட் பண்ணிட்டு அப்பவும் அவன் மனசு என்ன ஆகல, ஒரு ஆறுதல் அடையல. எல்லாத்தையும் அக்கறை படுத்திட்டு தனிமையில போக்கு ஆற்றங்கரையில தனிமையில தேவனோடு என்ன பண்றான்? போராடுறான். என்னை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இப்ப அவர் சொல்றாரு, அப்பா பொதுவாவே ஜெபம் பண்ண போமோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப பொதுவாக இங்க வந்துக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நீங்க 8:45 போதும் பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், போதும் பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், போதும் பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர். இங்க வந்து யாக்கோபு ஸ்டூடெண்ட், யாக்கோபு தான் இந்த ஜெபத்தை ஆர்கனைஸ் பண்றாரு. ஆண்டவர் வந்து மாட்டிக்கினாரு. அவர் கேட்கிறாரு, என்ன விட்டுடுறா, டே விட்டுடுறா, என்ன விட்டுடுறான்றாரு. இவன் என்ன பண்றான்? இங்க நமக்கு வேற மாதிரி இருக்கு. ஆண்டவர் விட மாட்டேங்கிறாரு. நம்ம தான் ஆண்டவர் என்ன விட்டுரு, ஆண்டவரே ஆண்டவர் விட்டுருங்க சொல்லுங்க, ஆண்டவர் ஆண்டவரை விட்டுற சொல்லுங்க, ஆண்டவர் விட மாட்டேங்க, என்னை ஆசீர்வதி. தொடச்சந்த தொட்டாரு, சுளுக்கு இங்க வலிக்குது, இந்த இடத்த கிள்ளிட்டாரு. அவரு கத்த கிள்ளனா கிள்ளிட்டாரு, வலிக்குது, தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஆனாலும் நோ 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 நீ என்னை ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும். சரி, உன் பேர் என்ன? யாக்கோபு ஆண்டவரே. அவங்க அப்பா கேட்டாரு, யார்ப்பா வந்துக்கிறது? நான் தான் மூத்த பையன் ஏசா வந்துக்கிறேன். இப்ப சொல்ல ஏசா வந்துக்கிறேன்னு சொல்ல முடியல. இரவெல்லாம் அந்த இரவு முழுவதும் தேவனை நெருங்கி 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 வரும்போது அந்த அபாத்திரத்தன்மையை உணர்றான். நான் யாக்கோபு தான், நான் யாக்கோபு தான், தேவனை முகமுகமாய் கண்டேன். 30வது வசனம்.
தேவனை முகமுகமாய் கண்டேன். ஆமென். உயிர் தப்பி பிழைத்தேன். ஒவ்வொருவருக்கும் பெத்தேல் இஸ் a place of salvation and பெனியேல் is a place of sanctification. பெத்தேல் தேவன் என்கவுண்டர் ஆகுறது, பெனியேல் யாக்கோபு அந்த என்கவுண்டர் ஆர்கனைஸ் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் முதல்ல சந்திக்கிற தன்மை நம்மளை சந்திச்சா தெரியுமா? அது ரட்சிப்பின் அனுபவம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே இருந்துடக்கூடாது. சாங்டிபிகேஷன் அதுக்கு நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும். தேவனோடு ஒரு நாள், தேவனோடு 2 நாள் 3 நாள் அப்படின்னும் போது அந்த சுத்திகரிப்பு, அது பெனியேலின் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸோட வாழ்க்கை முடியக்கூடாது. பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, என்ன சொல்ல வரேன்? அந்த இவன் ஆர்கனைஸ் பண்ணது தேவனை முகமமா கண்டேன்னு சொல்லி, அப்போ கர்த்தர் அவன் பேரை மாத்துறாரு இஸ்ரேல். அதுக்கப்புறமா அவன் பேர் மாறிச்சு, நட மாறிச்சு, இவனுடைய எல்லாமே மாற்றம் ஏற்பட்டது. சோ இரவெல்லாம் தேவனோடு போராடி, அதுக்கப்புறமா அவன் வாழ்க்கை பார்வோனை கூட ஆசீர்வதிக்கிறான். பார்வோனை ஆசீர்வதிக்கிற அந்த இதை பெறுகிறான். அடுத்தது மோசஸ். 2வது உதாரணம் மோசஸ். இந்த முள்ளுல ஆண்டவர் காட்சி அளிக்கிறார், முச்செடி நடுவில். யாத்திரா 3வது அதிகாரம் 1-5 வரைக்கும். 3வது வசனம், அந்த அக்கினி முச்செடி எரிகிறது, பற்றி எரிகிறது, சோத்திரம், ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கு. 2வது வசனம் 3வது வசனம், அவன் அதை அந்த கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை எங்க போய் பார்ப்பேன்? கிட்ட போய் இன்னும் நெருங்குவேன், இன்னும் நெருங்குவேன், அப்படி போய் பார்ப்பேன். அவன் கிட்ட வர்றதை பார்த்து 4வது வசனத்துல கர்த்தர் கண்டார். 5வது வசனத்துல அவனை பார்த்து சொன்னாரு. 5வது வசனம் வாசிங்க. இங்கே கிட்டி சேராயாக, நீ நிற்கிற இடம். அப்ப எதை கழட்டி போடு. இதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, செப்பல் உள்ள போட்டுன்னு வரக்கூடாது. இப்ப செருப்பு போட்டு ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செருப்பு போட்டு நிற்பாங்க. ஜெபம் பண்ணும்போது செருப்பை கட்டு, இது ரைட்டா? இந்த வசனத்தை வச்சு சொல்லுவாங்க செருப்பு போடக்கூடாது. செருப்பு நான் புல்பெட்டு செருப்பு போட்டு வர்றேன். செருப்பு போடலாம போடக்கூடாதா? நம்ம போடாம அங்க வைக்கிற, இங்க இருக்கிற ஒழுங்கு அப்படி இருக்கு, அதனால நான் அப்படி வந்துட்டேன். செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இல்ல நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பண்ணக்கூடாது. சூழ்நிலை பண்ணக்கூடாது. என்ன பிரதர், ஏன் பண்ணக்கூடாது? சபையில வாசம் செய்கிறார். சபைன்றது என்னது? நம்ம எல்லாம் நம்ம பிரிஞ்சுட்டா நீங்க யாரு? ஆலயம். ஆலயத்தை செருப்பு போடக்கூடாது. நீங்க லைஃப்ல செருப்பே போடக்கூடாது. கரெக்ட் தானே? அந்த கான்செப்ட் ஓகேனா இது இருந்தாங்க. லைஃப் ஃபுல்லா என்ன பண்ணக்கூடாது? செருப்பே போடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உன் கூடவே தான் டிராவல் ஆகிட்டு இருக்காரு. சர்ச்சையில வந்தவொடனே கர்த்தர் உள்ள வந்துட்டாரு, இதெல்லாம் செருப்பு கட்டிட்டுப்பா. அப்ப எதுக்கு பாஸ்டர் மோசே கழட்ட சொன்னாரு? எதுக்கு கழட்ட சொன்னாரு? அந்த பாதரட்சை பரிசுத்த பூமி, இருக்கிற பூமி என்னது? பரிசுத்த பூமி. இந்த பாதரட்சை என்ன பண்ணுது? அந்த பாதம் தடுக்குது. பாதம் பரிசுத்த பூமியை தொடாதபடிக்கு தடுக்குது. அதை எடுத்துரு. பரிசுத்தத்தை உணர முடியாதபடிக்கு தடுக்கிற எல்லா காரியத்தையும் கழட்டிடு. அவ்வளவுதான்.
நான் சொல்றது எது கழட்டணுமோ அதை கழட்டிட்டு, பேச்சு இருக்கலாம், உறவா இருக்கலாம், ஐக்கியமா இருக்கலாம், தேவையில்லாத வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு. அது அப்போது தட்டானால் ராஜ சமூகத்திலிருந்து துஷ்டரை நீக்கிவிடு. நீதிமொழிகள் நினைக்கிறேன் 24 இல்ல 4:5 சாரி. வெள்ளியில இருந்து களிம்பை நீக்கிடு. களிம்பு வெள்ளியோட இருக்குது, அது நீக்கிட்டா நல்லா அழகா ஃபார்ம் ஆகி வந்துடும். நம்ம கிட்ட ஒரு பெரிய சிற்பி நல்ல அழகான ஒரு சிற்பத்தை செதுக்கி வச்சிருந்தார். நல்ல அழகான சிற்பம். எப்படிங்க அழகா இவ்வளோ சிற்பத்தை வடிவமைச்சிங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, இந்த கல்லுல அந்த சிற்பத்தை பார்த்தேன், தேவையில்லாத பகுதியை மட்டும் கட்டிட்டேன். புரியுதா? தேவையில்லாத பகுதியை மட்டும் வெளியில எடுத்துட்டேன், சிற்பம் அழகாயிடுச்சு. நம்மளும் ஒரு கல்லு மாதிரிதான் இருக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் கழட்டிட்டோம்னா நம்ம அழகா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாய் இருப்போம். கழட்ட வேண்டியது கழட்டும் போது அது மோசே ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு சொல்ல, கிட்ட கிட்ட நெருங்க 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 தான் கர்த்தரே என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது பரிசுத்தத்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 42:5-6. காதால கேட்டேன், இப்ப என் கண்ணுமா பாக்குது. பார்த்த உடனே நான் என்ன பண்றேன், என்னை நானே அருவருத்து தூளிலும் சாம்பலிலும். யோபு 32:1 வாசிங்கன்னா, யோபு தன் பார்வைக்கு எப்படி இருந்தாராம், நீதிமானா இருந்தாராம். 32:1. யோபு அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறாரு? அவரு என்ன கணக்குன்னா, டெய்லி ஜெபம் பண்றேன், கர்த்தரே எனக்கு என்ன பண்ணிருக்காரு, சாட்சி கொடுத்துக்கிறாரு, பொல்லாப்பு கொலகிறவன், கடவுளுக்கு பயப்படுறவன், என் பிள்ளை டெய்லி ஜெபம் பண்ணி பலி செலுத்துறேன். அப்ப எனக்கு எதுக்கு இந்த இழப்பு, எனக்கு எந்த இவ்வளோ நஷ்டம், ஏன் வேலைக்காரங்களாம் சாகணும், ஏன் 10 பிள்ளைங்க சாகணும், நான் நீதிமான் தான், நான் நீதிமான் தான், நான் நீதிமான் தான். அவர் பார்வைக்கு நான் தப்பு பண்ணல, கர்த்தர் தான் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி போயிடுச்சுனாதான் இது 42 அதிகாரம் வந்துச்சு. 42வது அதிகாரத்துல சரண்டர் அடைஞ்சிட்டாரு. என்னன்னு 2வது வசனம், 1வது வசனம் 2வது வசனம் நினைக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது, நீ 38, 39, 40 நினைக்கிறேன், 40 நினைக்கிறேன். நான் வீண் வார்த்தை அலப்பிட்டேன், புத்தீனமா பேசிட்டேன். கடைசியில தான் அவருக்கு என்ன வருது, தெளிவு வருது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எப்பதான் புரிஞ்சுக்கினாரு? கடைசியில. அப்பதான் காதால கேள்விப்பட்டேன், என் கண்ணுமை பார்க்கிறது, ஆகவே நான் என்னை. கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா உங்களை நீங்களே அருவருத்துருவீங்க. சில எல்லாம் சொல்றாங்க, நான் கர்த்தரை பார்த்தேன், கர்த்தரை தரிசித்தேன். இவங்களுக்கும் சார்ட்டர்ட் ஃபிளைட் அனுப்பிச்சுக்கிறாங்க. பரலோகத்துக்கே போயிட்டு அங்க ஆப்பம் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். பார்த்துருக்கீங்களா சொல்றதெல்லாம்? நீங்க கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ மார்ல அடிச்சுக்கு, ஐயோ ஐயோ பாவி 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 பாவி. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரகாசம், அந்த பரிசுத்தத்தை பார்த்துட்டு எப்படி நம்மளால இருக்க முடியும்? நம்முடைய அபாத்திரத்தன்மை நமக்கு தெரிஞ்சிடும். இத்தனைக்கு நீங்க ஒரு தப்பு ஒரு காரியமும் நம்முடைய பார்வையில பார்த்து ஒண்ணுமே இல்லாம இருப்போம், ஒழுங்கா இருப்போம், கரெக்டா இருப்போம். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். என் பார்வைக்கு யோபு, சரி யோபு என்ன தப்பு பண்ண நான் கேட்கிறேன். இதோட கொடுமை என்ன தெரியுமா? யோபுக்கு ஏன் அது அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்தது?
அஹ்? சொல்லுங்க, ஏன் அப்படி நடந்தது யோபுக்கு? ஏன் இழப்பு? அஹ்? நீங்க யோபு மாதிரி இருக்கிறீங்களா, நான் யோபு மாதிரி இருக்கிறேன்னு தெரியல. கேட்டேன், சோதனை பண்ணி பாருங்க, இவன் வந்து தூஷிப்பான். இப்போ பின்னாடி பிகைண்ட் த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பிசாசுக்கும் கர்த்தருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில தான் இவங்கள யோபு வச்சு என்ன பண்ணிட்டாரு கர்த்தரு. இப்போ இப்ப இருங்க இருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, ரைட்? சுபமா முடிஞ்சிச்சு அந்த கதை. முடிஞ்ச பிறகாவது யோபு நான் ஏன் தெரியுமா செஞ்சேன்னு சொன்னாரா? கட்சி வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. யோபுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க ஆண்டவரே நீ? ஏன்னா அப்பதான் புரிஞ்சுட்டான், நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, நீ ஏதாவது செஞ்சுட்டு போங்க, விடுங்க, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வரேன் ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது முதல்ல 2வது அதிகாரத்திலே சொல்லியிருந்தேன். நமக்கு எவ்வளவு 40 அதிகாரம் படிக்க வேண்டாம். யோனா பையன் முதல்லயே நினிவேக்கு போயிருந்தானா 4 அதிகாரம் எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. ஒரே அதிகாரம். யோனா கர்த்தர் நினிவேக்கு போனா அவன் போனான், ரட்சிக்கப்பட்டிருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குது, எத்தனை பக்கம் குறைக்கலாம். காலம் ஏன் இவ்வளவு நீட்டி வச்சுது? இதனால்தான். என்ன சொல்ல வரேன், யோபுக்கு அது கூட சொல்லல கர்த்தர். நமக்கு தெரியுது யோபுக்கு என்ன நடந்ததுன்னு, ஆனா யோபுக்கு தெரியல. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலப்பா. சில நேரங்கள் அப்படி இருக்கும். அது எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஏன் இருக்காது? உங்களுக்கு அப்படி இருக்காது. சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி இருக்காதுன்னு, அந்த அளவுக்கு நாம் பக்குவப்பட்டு வரவில்லை. அதனால கர்த்தர் நம்மள வச்சு சோதனைக்கு பிசாசு கிட்ட டீலே வைக்க மாட்டார். ஐயோ இவனை வச்சு நான் டீல் பேச மாட்டேன்ப்பா. அந்த கான்பிடன்ஸ் கர்த்தருக்கு கிட்ட நம்ம கொடுக்குறோமா அப்படின்றதுதான். புரியுதுங்களா? சரி. யோபு தன்னை அருவருத்தான். ஏசாயா 6வது அதிகாரம் 1-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏசாயா நான் ஏற்கனவே சொன்ன 5வது அதிகாரத்துல அவர் 6 முறை மற்றவங்களுக்கு ஐயோ ஐயோ சோத்துற டைம் ஆயிடுச்சு. போலாமா? நிறுத்திக்கலாமா? போலாம் போலாம். 5வது அதிகாரத்துல 6 முறை ஐயோ ஐயோ. 6வது அதிகாரத்துல உயரம் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறத பார்த்துட்டார் ஏசாயா. பார்த்துட்டு தன்னை அருவருத்து அசுத்த மனிதர் 4-5 வாசிங்க. அசுத்த ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன். ஆமென். அசுத்த மனுஷன். இவர் நீதிமான் மாதிரி மத்தவங்களுக்கு ஐயோ போட்டாரு. கர்த்தரை பார்த்த உடனேயும் தனக்கு ஐயோ போட்டுக்கினாரு. நீங்க கர்த்தரை பார்க்காத பட்சத்துல மத்தவங்களுக்கு ஐயோ போட்டுன்னே இருப்பீங்க. தேவனை இன்னும் நெருங்க 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 நானே யோகியம் இல்லை. ஈஸியா தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் மற்றவர்களை எளிதா குற்றம் சாட்டுவீர்கள். சரியே இல்லை. என்ன இது என்ன இது, கல்லு தூக்கி அடிக்கிறது ரெடி ஆயிடுவீங்க. தேவனை நெருங்க நெருங்க. இயேசு கல்லு தூக்கி அடிச்சாரா? உங்கள பாவம் செய்யாதவன் கல்லு தூக்கி அடிக்க சொன்னா இயேசு அடிச்சிருக்கலாம்ல. சரியான நபர் தானே. அவர் என்ன சொன்னார்? போ இனி பாவம் செய்ய. அதுதான். அப்ப அவரு எப்படி அத பாக்குறாரு பாருங்க. நம்ம எப்படி பாக்குறோம்? இப்போ ஒரு விபச்சார ஸ்திரீ தனியா வந்து மாட்டுச்சு. ஜென்ஸ் கிட்ட சொல்றேன், பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? என்ன பிரதர் பேச மாட்டீங்க? ஐயா நீங்க தான்
நீங்க தான். இயேசு உங்களை நேசிக்கிறார். இல்ல கேட்கிற விபச்சார ஸ்திரீ 5 வச்சிருந்தா, அது ஒரு மாதிரி, அது ஊருக்கே தெரியும். 5 ஒரு ஒரு மாதிரி கேஸ் அது. இப்ப நீ அதுக்கு தனியா இருக்கிறீங்க, தனியா நீங்க பேசுவீங்களா? ஒரு பாஸ்டரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு பாஸ்டர். ஊர்ல பார்த்தவங்கள என்ன சொல்லுவாங்களோ? கேட்கிறேன், பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லு. ஏன்னா நீங்க பாஸ்டா இல்ல. நீங்க பாஸ்டா இருந்து பக்கத்துல விசுவாசிங்களா? ஐயோ பார்த்துட்டு என்ன பாஸ்டர் இந்த பொம்பளையோட பேசினுக்கிறாரு. இல்ல அவங்க கேட்டுருவாங்களா? இயேசு பேசினார். கொஞ்சம் தண்ணி கொடுமா. இயேசுதான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சாரு. என்ன இங்க உட்காந்துக்கிறீங்கன்னா அது கேட்கல, அதுதான் கேட்டிருக்கணும். அது ஒதுங்குது, இவர் கேட்கிறாரு கொஞ்சம் தண்ணி கூட. கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது இவர் தான். அப்போ நம்ம ஒருத்தர் குடிக்காரன் இதுவா இருக்கிறோம், நம்ம அவங்களை எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றது முக்கியம். நம்ம என்னமோ பரிசுத்தம் பண்ற மாதிரி அப்படி மேபி அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா ஒரு இருக்கலாம். பட் அத நம்ம பரிசுத்தவான்கள் மாதிரி அவங்கள நிறைய பேர் என்ன தெரியுதுன்னா, அவங்கள ஊழியர்கள் நாங்கெல்லாம் அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறோம், நீங்களாம் அப்படி இல்லை அப்படின்றது காட்டாது. நானும் பலவீனமானவன் தான். தேவனோடு கூட நம்ம கம்பேர் பண்ணோம். நம்முடைய பரிசுத்தத்தை யாரோட கம்பேர் பண்ணோம்? தேவனோட கம்பேர் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா அப்ப நெருங்கி நெருங்கி சேரும்போது கர்த்தர் நாக்க தொட்டாரு, அப்போது அவன் சுத்தமானான். ஆமென். நெருக்கமா வரும்போதுதான் சுத்தம் வருதுன்ற. பேதுரு கதை அடுத்த எக்ஸாம்பிள். பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 5வது அதிகாரத்துல இருக்கு. டைம் ஆயிடுச்சு, கடகடன்னு 5 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடறேன். பேதுரு படகை கேட்டார், படகுல ஏசி ஏறினார். சரியா? ஏறின உடனே தள்ளி விட சொன்னார் படகை. இவர் தள்ளி விட்டார். இப்ப படகு மேல ஏறிட்டார். படகு மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்ச உடனேயும் பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? ஆழத்துல போய் வலைகளை போடுனார். இவரு போட்டார். போட்ட உடனேயும் மீன் நிறைய கிடைச்சது. 2 படகுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடிச்ச உடனே இப்ப என்ன சொன்னாரு? நான் பாவியா. ஏன் முதல்ல படகு கேட்கும்போது சொல்ல வேண்டியதுதானே நான் பாவியான மனுஷன்னு? கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக இவர் நினைச்சினார் இவர் ரொம்ப இதுதான். பேச பேச நம்ம பொதுவாவே அப்படியே இருக்கும். அது நெருங்க 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 தான் நம்முடைய அபாத்திரத்தன்மை நம்ம உணர்வோம். சகைவு அடுத்த உதாரணம். சகைவு விட்டு கேட்டார். அவன் பார்க்கணும்னு வாஞ்சியோடு இயேசுவை பார்க்கணும் வாஞ்சியா இருக்கிறான். மரத்து மேல ஏறிட்டான். இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்னைக்கு வீட்டு தங்க வேண்டும் சொல்லி இயேசுவோடு கூட நடந்து போயிட்டே இருக்கிறான். போற வழியில ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கல. போற வழியில இவன் சொல்றான், சகைவு, நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானா 4 தனியா தரேன், ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன். அப்புறம் அவங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு பேச பேச ஆண்டவரோடு பேச 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 அறிக்கையெல்லாம் தானா வந்துடும். ஆண்டவரே சுத்தமா இல்ல. 100க்கு அதிபதி லூக்கா 7வது அதிகாரம், சகையு லூக்கா 19வது அதிகாரம். ரைட். 100க்கு அதிபதி ஆள் அனுப்பி சுகமாக்கும்படி, வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், சுகமாக்கும்படி ஆள் அனுப்பினார். அப்போ அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, இவன் யூதர்களுக்கு சகாயம் செஞ்சிருக்கான், தேவாலயம் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கான், அதனால பாத்திரவான் அப்படின்றான். நீங்க லூக்கா 7வது அதிகாரத்துல அவன் பாத்திரவான் என்று அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. 6வது வசனம், அவன் வீட்டுக்கு சமீபமா கிட்ட வரும்போது அவன் சொல்லி அனுப்புறான், என்னன்னு, நீர் என் வீட்டுக்கு வர வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க
பாத்திரம் அல்ல. அப்ப எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட வீட்டுக்கு? அவர் கிட்ட வர 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 இல்ல 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 இல்ல, நான் பாத்திரனே இல்ல. நீங்க தேவனை நெருங்க 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 உங்க அபாத்திரத்தன்மை நீங்களே உணர்ந்துருவீங்க. அந்த க்ளோஸ் இன்டிமசி, அந்த அந்த நெருக்கம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தும். சின்ன இதுவே உங்க மனசாட்சி எப்படி இருக்குன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சின்ன குத்துனாவே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய குத்தினா கூட உங்களுக்கு வலிக்கவே மாட்டேங்குது. காரணம் அந்த பெரிய கேப் ஆயிடுச்சு. அது நெருக்கமா வர 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 மனசாட்சி அப்படியே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். என்ன, மனசாட்சி சூடுண்ட பொய்யரா மாறிடும். சிலர்லாம் சமைக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே பாத்திரத்துல அப்படியே ஒரு முறை பார்த்தேன், சாம்பார் அப்படியே கோச்சு நிக்குது, அதுல உப்பு அள்ளி போடுறாரு. போட்ட என்னையா சாம்பார் கொதிக்குது, கையை உள்ள போட்டு சாம்பார் பழக்கம். சூடு பட்டு 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 பாவம் செஞ்சு 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 மனசாட்சின்னு ஆயிடுச்சு. அது சுட்டு போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்படியே அதுதான். வழி அருகே விழுந்த நிலம் மாறி மாறிடும். வழி அருகே விழுந்த நிலம் பலனே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எல்லாம் மிதிப்பட்டு மிதிப்பட்டு வழி உண்டாயிடுச்சு. மிதிப்பட்டு மிதிப்பட்டு வழி உண்டாயிடுச்சு. அதுல போய் விதை விழுந்துச்சு. அது மனசாட்சி சூடுண்ட போய் கல்லாயிட்டாயிடுச்சு. விதை உள்ளார போகணும், இருதயத்துக்குள்ளார போகணும், அப்பதான் பலன் கொடுக்கும். போவே இல்லையா? நிலமாகி இருதயத்துக்குள்ள விதை போவே இல்லையா? மேல இருந்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. எவ்வளவு வசனம் கேட்டாலும் உள்ள போக மாட்டேங்குது. அப்போ தேவனை நெருக்கமா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இன்னும் 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 நெருக்கணுமா, இன்னும் ஆக வர 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 அட்ட ஸ்ட்ரெச் அப்படியே போக 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 அந்த பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? உணர ஆரம்பிச்சிருங்க. சோ பரிசுத்தத்துக்கு நமக்கு யார் நல்ல மாதிரி? இயேசுவே நல் முன் மாதிரி. ஆமென். ஒரு அவ்வளவுதான். ஒரு ஒரு ஷாப்பு, கிளாக் ஷாப், அது கடிகாரங்களா இருக்கிற கடை. அந்த அந்த கடை அந்த மெயின் ரோட்ல இருக்கு. இந்த மாதிரி மெயின் ரோட்ல இருக்கு. அங்க ஒருத்தர் காலையில சீக்கிரமா அந்த கடை திறந்துருவாங்க. உடனே அவர் வருவார். ஒருத்தர் வந்து பார்ப்பாரு, அந்த கடைக்கு முன்னாடி நிப்பாரு. அப்படியே இப்படி பார்ப்பாரு, பண்ணிட்டு போயிடுவாரு. டெய்லி வந்து அந்த கடைக்கு முன்னாடி நின்று 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 பார்த்து பார்த்து ஏதோ பண்ணுவாரு, போயிடுவாரு. ஷாப்புக்குள்ள இருந்தவர் பார்ப்பாருன்னா, இந்த ஆள் டெய்லி வர்றாரு, முன்னாடி நிக்கிறாரு, கையில வச்சு ஏதோ பண்றாரு, போய் நகராரு. அவர் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன பண்றீங்க இங்க வந்து? என்னாச்சு? இல்லையா, பக்கத்துல மில்லுல வேலை செய்யறேன், டைம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். எங்க மில்லு? இந்த மில்லு. அவரு அது என்ன வேலைன்னா, அந்த டைமுக்கு சங்கு ஊதுவாங்க தெரியுமா? அந்த இது இந்த டைம் பார்த்து நான் சங்கு ஊதுறேன். அடப்பாவி, அந்த சங்கு ஊதுறதை பத்தி தான் நான் டைம் செட் பண்ணிருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நீ உன் பாஸ்டர் பரிசுத்தத்தை பார்த்து வச்சின்னா அவரு உன்னை பார்த்து வச்சிருப்பாரு. நமக்கு எல்லாம் யாரு தெரியும்? டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இங்கேயே பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கும். அட்லீஸ்ட் செகண்ட்ஸ்லயே வித்தியாசம் இருக்கும். கரெக்டா? இங்கேயே. அப்ப டைம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? யார் டைம் கரெக்ட்? என் டைம் தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டா? அப்போ அங்க கிரீன்விச் டைம் செட் பண்ணியிருப்பாங்க. அது இதுல வரும். அதை வச்சு நம்ம டைம் செட் பண்றோம். நியூஸ் பார்த்து என்ன பண்றோம்? டைம் செட் பண்றோம். சரியா? இப்போ நம்ம பரிசுத்தத்தை யாரை வச்சு செட் பண்றது? இயேசுவே. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பாவங்கள்
நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. சாட்சிகளை நோக்கி இல்ல. ஆக்சுவலா எபிரேயர் 12வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொன்னேன். அது 11வது அதிகாரம் விசுவாச வீரர்களின் பட்டியல். விசுவாசத்தினால் அவர்கள் இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அதை செய்தாலும் இதெல்லாம் செஞ்சுட்டு முடிச்சிட்டாருன்னு 11வது அதிகாரம் முடிக்கும் போது 12வது அதிகாரம் ஆகையால் மேகம் போன்ற இவ்வளோ திரளான சாட்சிகள் விசுவாசத்தினால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால் இவ்வளோ அரிய பெரிய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்கப்பா. ஆகவே இந்த திரளான சாட்சிகளும் நம்ம சூழ்ந்து இருக்குது. இது சூழ்ந்து இது எப்படின்னா ஓடுறீங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுற நீங்க கேலரியில எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துருக்கவங்களாம் என்ன பண்றாங்க? கமான் 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 என்ன பண்றாங்க? கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. அந்த இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கவங்களாம் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். இப்ப நம்ம ஓடுறோம். அவன் சொல்றான், பரிசுத்தாவியை பெறாத நானே உலக அரிய காரியம் செஞ்சிருக்கேன்டா, நீ நல்லா செய்யலடா, சர்ச்சைன்ற அமைப்பு இல்லாமலே நான் இவ்வளவு செஞ்சுக்கிறேன்டா, சிபிஎன் கிளாஸ்க்கு நான் ஒரு நாள் போனதே இல்லடா, நாங்களே இவ்வளவு செஞ்சும்போது நீ இன்னும் நல்லா செய்யலாம்டா, கமான் கமான் உன்னால முடியும்டா அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இப்ப நம்ம ஓடுறோம். யாரை நோக்கி ஓடணும்? ஆபிரகாமை நோக்கி? நோ 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 நோ. யாக்கோபை நோக்கி? இயேசுவை நோக்கி. நமக்கு மாடல் யாரு? இயேசுவே. இயேசுவே பரிசுத்தத்திற்கான நல்ல முன்மாதிரி. ஆமென். கண்களை மூடுவோமா? பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில எங்கள் நல்ல முன்மாதிரி, எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் முன்வைத்து ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வகுப்பை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து ஓட கர்த்தர் கிருபை தாரும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதிக்கும். எல்லா துதி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சாரி, கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சு.